ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேத்து உங்க பிள்ளை ஆனந்தியை பார்க்க வந்தப்ப கூட உங்க அம்மா கூட போயிருங்கன்னு ஆனந்தி சண்டை போட்டு தான் அனுப்பி வச்சது. ஐயோ, இவங்களே மயக்கி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இப்ப வந்து உங்க கூட தான் இருக்க சொல்லி அனுப்பி வச்சோன்னு என்னமா நடிக்கிறீங்க? சரி, உங்க பொண்ணு சொன்னான்னு உங்க மருமகன் அப்படியே வந்து எங்க கூட தங்கிட்டான் பாருங்க. மொத்தமா தலை முழுகிட்டு போயிட்டான். நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு, போதுமா? அப்போ அன்பு தம்பி வீட்ல இல்லீங்களா? ஐயோ, உங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. உங்க பொண்ணு ஆசைப்பட்டது இதானே? எனக்கு தெரியும், அவ சாதிச்சுட்டா. இங்க பாருங்க, நிஜமாவே ஆனந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிதான் அன்பு கிட்ட சண்டை போட்டா. அவரும் அப்பவே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. திரும்ப அவர் வரவும் இல்ல. எங்க போனாருன்னு சொல்லிட்டு போனாரா? என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் எங்க போனா எனக்கு என்ன? இங்க பாருங்க, இந்த சமாதானம் பேசுறேன். உங்க பொண்ணை எங்க குடும்பத்துல வாழ வைக்கணுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. கோயில்ல அவன்கிட்ட நான் என்ன சொன்னனோ அதையே தான் இங்கேயும் சொல்றேன். நான் அவனுக்கு வேணும்னு அவன் நினைச்சானா உங்க பொண்ணு கழுத்துல கட்டி இருக்கிற அந்த தாலிய வாங்கிக்கிட்டு என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வரானோ அன்னைக்குதான் அவன் எனக்கு புள்ள. இல்லையா? தலை முழுகுனதுதான். அவனுக்கோ அவன் தாலி கட்டின உங்க பொண்ணுக்கோ உங்களுக்கோ இந்த குடும்பத்துல உரிமை இருக்குன்னு வந்து நிக்கவோ என் மூஞ்சில முழிக்கவோ எந்த தகுதியும் கிடையாது. நீங்க போலாம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நானும் என் பொண்ணும் எந்த விதத்திலையும் உரிமை கேட்டு கண்டிப்பா இந்த வீட்டுல வந்து நிக்க மாட்டோம்.